மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் நிறைவேற்றப்படாது என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள் மற்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி என்னென்ன வாக்குறுதி அளித்திருந்தார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு அந்த பகுதியை சார்ந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் 2 வாரங்களுக்கு முன்பு மதுரையில் அந்த பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பல்லுயிர் பகுதிகளை தவிர்த்து மற்ற இடத்தில் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த கிராம மக்கள் முழுவதுமாக அந்த 4970 ஹெக்டேர் பரப்பளவு முழுவதும் அந்த திட்டத்தை முற்றிலுமாக செயல்படுத்தக்கூடாது என்று தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அந்த பகுதியை சார்ந்த கிராம மக்கள் மற்றும் பெரியவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் சேர்ந்து மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சற்று முன்னதாக சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை அமைச்சர் கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த பல்லுயிர் சுற்றுச்சூழல் பகுதி, அந்த பகுதி மட்டுமில்லாது ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது என்கிற ஒரு முக்கியமான உறுதியை குறித்திருக்கிறார். இந்த உறுதியை பிரதமரே கொடுத்திருப்பதாகவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ உத்தரவு இன்னும் ஓரிரு நாட்களில் வரும் என்கிற மிக முக்கியமான ஒரு உத்தரவை மத்திய அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என போராட்ட குழு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்த போராட்ட குழுவினர் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் தொலைபேசி வாயிலாக நம்மிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஐயா, இப்ப மத்திய அமைச்சர் பார்த்திருக்கீங்க, இந்த இதுல என்ன முடிவு கொடுத்திருக்காங்க டங்ஸ்டன் திட்டத்தை பத்தி? இப்ப மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 100% இந்த 5000 ஏக்கர்ல இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வராது, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கொஞ்சம் இது நாளையோ நாளை மறுநாள்ல நான் உங்களுக்கு ஜியோ கவர்மெண்ட் ஜியோட கொடுக்குறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், 2 நாள் 3 நாள் பரவாயில்ல, 1 வாரம் பரவாயில்ல, நாங்கள் இருந்து கேன்சலேஷன் ஆர்டர் கையோட வாங்கிட்டு போறோம்ன்ற விவசாய சங்கத்துல இருக்கோம். ஐயா, இப்ப முன்ன என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பயோடைவர்சிட்டி பகுதியை தவிர்த்து மற்ற இடத்துல செயல்படுத்த முடியுமா அப்படின்றத ஆய்வு செய்யுங்கன்னு மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, பயோடைவர்சிட்டி பகுதியை தவிர்த்து மற்ற இடத்துல செயல்படுத்தப்படுமா அல்லது ஒட்டுமொத்தமாகவே செயல்படுத்தப்படாதா? அதாவது பயோடைவர்சிட்டி இருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற பகுதியில பண்ணுவதற்கான சாத்தியங்கள் ஏற்கனவே இருந்தது. மாநில அரசு இது போன்ற விளக்கங்களை முழுமையாக மத்திய அரசிட்ட கொடுக்கவில்லை. இந்த 4950 ஏக்கர்லையும் பல்லுயிர் உயிரினங்கள் மற்றும் விவசாய பூமிகள் மற்றும் புள்ளியியல் துறைக்கு சாத்தியப்பட்ட கற்கால கல்வெட்டுகள், அங்கு இருக்கின்ற கள்ளழகர் என்பது தென் மாநிலத்தின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கோவில், ஆறுபடை முருகன் இருக்க கோவில், இப்படி விளக்கமாக எங்களுக்கு இதுவரைக்கும் 6 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. இப்ப விவசாய குழுவும் கிராம குழுவும் வந்துதான் இவ்வளவு ஸ்டேட்மெண்ட்டை விளக்கமா கொடுத்திருக்கீங்க. ஒரு சில தினங்களாக நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து இன்றைய தினம் காலை பாரத பிரதமரை நான் சந்தித்தேன் என்று மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர், இன்றைக்கு நான் சந்தித்தேன். பாரத பிரதமரின் இது சம்பந்தமான விஷயங்களை நான் எடுத்து கூறினேன். விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அங்கு அமுல்படுத்த வேண்டாம். முழுமையாக கைவிடப்படுகிறது நம்ம எடுத்துக்கலாமா? 4950 ஏக்கரிலே இனிமேல் அந்த பகுதியிலே மதுரையிலே டங்ஸ்டன் திட்டம் தொடங்கப்படாது. மிஷினரிகள் அனைத்தும் உடனடியாக அந்த பகுதிக்கு வந்திருந்தாலும் அப்புறப்படுத்தப்படும் என்று உறுதியை கொடுத்திருக்கிறது யாரு, பிரதமரா இல்ல அமைச்சரா? அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள். பிரதமர் இது விஷயமா எதுவும் பேசியிருக்காரு? பிரதமர் விவசாயிகளை பாதிக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நிறுத்தி விடுங்கள் அப்படி என்று கூறிவிட்டார் என்று வாக்குறுதி. இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கிருக்காங்களா? இப்பொழுது மத்திய அமைச்சர் மாண்புமிகு பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல் முருகன் அவர்களும் மதிப்புக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இப்பொழுது ஊடகங்களை சந்தித்து இது சம்பந்தமான விஷயங்களை தெளிவாக எடுத்து கூற இருக்கின்றார்கள். எழுத்துப்பூர்வமானது செக்ரட்டரி ஆபீஸில் இருந்து முழுமையாக தயார் செய்யப்பட்டு ஒரு சில தினங்களிலே அறிவிக்கிறோம் என்று. இது உங்களுக்கு கிடைத்த வெற்றியா பார்க்கலாமா? இது ஒட்டுமொத்த மதுரையில் வாழ்கின்ற விவசாயிகள் கிடைத்த வெற்றி. கிராம மக்கள் கூறியதை நாம் கேட்டிருப்போம். இது நிச்சயமாக திட்டம் வராது என்கிற உறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த போராட்ட குழுவினர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.